வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக பெருசாக வருத்தப்பட வேணாம். மனம் உடைஞ்சு போயிட வேணாம். கிடைக்காதது எதிர்பார்க்காத நடக்கும்போது வருத்தம் வரதான் செய்யும். அதுக்காக நம்ம பெருசாக அதை பெருசுப்படுத்தக்கூடாது. முழு உண்மையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறோம். உதாரணத்துக்கு ஒரு பேருந்தில் பயணிக்கிறதுக்காக முடிவு பண்ணுறோம். 10 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும். நம்ம சீக்கிரம் வேக வேகமாக வரோம். அதை தாண்டி வேகமாக வரோம். அந்த பஸ்ஸை நம்ம தவற விடும்போது அதுக்காக மனம் உடைஞ்சிட வேணாம். அது முக்கியமான இடத்துக்கு போகணும். அந்த பஸ்ஸை நம்பி தான் நம்ம இருக்கோம். போனால் தான் நமக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன நினைப்போம்? நம்ம தவறாக முடிவு எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருந்துருக்கலாம். எதுவும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் அந்த பேருந்து விபத்துக்குள்ளாகி அதில் உள்ளவங்க எல்லோரும் இறந்துட்டாங்கன்னா ஒரு வேளை நாம் அந்த நேரத்தில் எடுத்த ஒரு ஏமாந்தோம்னு நினச்சோம். உடனே ஆஹா பரவாயில்ல, மிஸ் பண்ணது நல்லதாக போச்சுன்னு நம்ம நினைப்போம். அதனால் வாழ்க்கையில் ஒன்று போனால் இன்னொன்று கிடைக்கும். உங்களுக்குள்ளது உங்களை தேடி வரும். எல்லாமே காரண காரியத்தோடு தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முயற்சி பண்ணுவோம், செயல்கள் செய்வோம். நடந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு உண்டானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய செயல்களை மட்டும்தான் நம்ம செய்யணும். பயன்கள் அதிகமாக கிடைக்கலாம், கிடைக்காமலையும் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். நம்ம செயல்கள் செஞ்சோமா அதுதான் இங்கே கணக்கு. நன்றி, வணக்கம்.